ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2026 டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறதா இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு இப்போதிலிருந்து நம்ம பார்த்தோன்னா 260 நாட்கள் நம்ம கிட்ட இருக்கு. மாதத்தில் பார்க்கும்போது ஒரு 7.5 மாதம் ப்ளஸ் 1 மந்த் ரிவிஷன் மொத்தமாக ஒரு 8.5 மாதம் கையில் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் படிக்க தொடங்கினா இந்த மாதம் வந்து உங்களுக்கு கையில் இருக்கு. அப்படி இல்லை ஏப்ரல் மந்த்தும் நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னும் போது இன்னும் மாதங்கள் கம்மியாக தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் மாதம் பாதியிலேருந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா கூட 7 மாதம் உங்கள் கையில் இருக்கும். ப்ளஸ் 1 மந்த்து நீங்கள் ரிவிஷன் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த 7 மாதம் காலம் ரொம்ப போதுமானதாக இருக்கும். இல்லை நியூவாக ப்ரெஷராக படிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் முழுமையாக வந்து 1 டே ஃபுல்லாக ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் டெய்லி படித்தா மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஒரு பார்ட் டைமாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது இது நீங்கள் ஒரு அட்டெம்ப்டாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட் நீங்கள் போட்டு படிச்சிங்கன்னா ப்ரெஷராக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, நிறைய வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடியே நல்லா படித்து அட்டம்லாம் கொடுத்துருக்கிறவங்களுக்கு இந்த 7 மாதம் காலம் ரொம்பவே போதுமானதாக இருக்கும். அவங்களும் வந்து இப்போவே தொடங்கினா தான் போதுமானதாக இருக்கும். இன்னமும் வந்து நாட்கள் விட விட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக தொடங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் நல்லா நம்ம ரிவிஷன் ஆனது பண்ணிக்கலாம். வெளியே இருந்து வரது எப்படியோ அதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக் இருக்கிறதே முடிக்காத அதையே வந்து கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தால் மற்றபடி வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டினுக்குலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு மாதிரி கொஸ்டின்லாம் வந்தால் எப்படி அணுகிறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆனது தேவை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்கிற சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு. அதை வந்து நல்லா படித்து முடிச்சுட்டு மற்றபடி வெளியே எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நம்ம தேடி பொறுமையாக படிச்சுக்கலாம். மேக்ஸு ப்ளஸ் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு மேக்ஸில் வந்து 25க்கு ஒரு 23 கண்டிப்பாக வந்து மினிமம் எடுத்துடணும். தமிழில் வந்து ஒரு 80 அப்படி எடுத்துடணும். ஜிஎஸ்சில் ஒரு 60 இது வரைக்கும் எடுத்தாலே ஒரு 160 ப்ளஸ் அப்படி உங்களுக்கு ரீச் ஆகும். நியர் ஒரு 170 அதெல்லாம் எடுத்துட்டால் வந்து நல்ல ரேங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். போன வாட்டி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் டஃப்பாக தான் கேட்டாங்க. இந்த வாட்டியும் அப்படியே வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது இப்போ சொன்ன அளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வேலை வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ எப்படி வரும்னு தெரியல. ஈஸியாக வருமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 5 எக்ஸாம் நடைபெறத்தான் இருக்குது. அதாவது குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், டிப்ளமோ, ஐடி, ஒரு இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் இது போல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இருக்குது. அது எல்லாமே நடைபெறது தான் இருக்குது. அது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் மேபி கொஞ்சம் குரூப் 4 எக்ஸாம் இந்த வாட்டியும் டஃப்பாக இருக்க வாய்ப்பானது இருக்குது. எல்லா எக்ஸாமும் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நடக்கிற அந்த 5 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னும் போது மேக்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். அந்த 5 கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து அப்படியே தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மேக்ஸ் நீங்கள் 20+ கேரண்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மற்றபடி தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நல்லா தான் நம்ம படித்தாகணும். கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்ம கட்டாயமாக நல்லா தான் படித்தாகணும். ஆனால் கடைசியில் தூக்கி வச்சுருக்காங்க குரூப் 4 கேள்வி எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. முன்னாடி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நடக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருக்கணும். ஆனால் எத்தனை எக்ஸாம் வந்து தொடர்ச்சியாக நடைபெறத்தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் குரூப் 4 கேட்க போகிறாங்க. அதுதான் எப்படின்னு வந்து தெரியல. இப்போ எல்லாமே எக்ஸாம் கிட்ட கிட்ட இருக்குது. ரொம்ப தள்ளிலாம் இல்லை. எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ அதனால் எல்லா எக்ஸாமும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு போய் அட்டென்ட் பண்ணிட்டாச்சு வாங்க. அப்படி முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே கொஸ்டின் பேப்பர் ஆனது டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து சொல்ல வரது என்னென்னா இது ஒரு கடைசி நம்பிக்கை அப்படின்னு வந்து பலரும் வந்து வச்சுட்ருப்பீங்க. ஒரு 2-3 வாட்டி எக்ஸாம் எழுதி தோற்றவங்க வந்து கடைசி நம்பிக்கையாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட் தெரிவிச்சுக்கிறோம். எல்லோரும் வந்து நல்லபடியாக படிங்க. ஸோ எல்லோரும் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஆசை. சரியா? ப்ரெஷராக வந்தாலும் வந்து நல்லா படிங்க. ஸோ யாருமே வந்து எப்படி சொல்கிறது கிவ் அப் வந்து கொடுத்துடாதீங்க. படிச்சுட்டே வந்து இருங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.